கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் பேச வேண்டும். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. அடியனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அம்மா அப்பா வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். சில குடும்பத்திலே கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படியும் கடைசி காலத்துல இருக்கிறாங்க. கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். அவருடைய கற்பனையை கைக்கொள்ளணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், தீமை வெறுத்து வாழணும், பொல்லாப்பை விட்டு விலகணும், உண்மையா வாழணும். உத்தமமா வாழும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போதுதான் நாம் மிகுந்த கனி கொடுக்க முடியும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துல இருக்கும்போது அந்த வசனம் நம்ம கூட பேசிட்டே இருக்கும். எப்படிலாம் வாழணும், என்ன தப்பு நடக்கு, என்ன மிஸ்டேக் நடக்கு, நம்ம எந்த பக்கம், இந்த பக்கம், லெஃப்ட் ரைட் சொல்லி எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி எல்லாம் வெளிப்படுத்துவார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்னா உடனே வசனம் இருக்கும்போது நம்ம எங்க மிஸ்டேக் சொல்லி கண்டுபிடிக்க முடியும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். இப்ப நிலைத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய குடும்பத்துல பேசும்போது சொல்லிடுவாங்க, வசனம் தெரியும் அப்படின்னு. என் வாழ்க்கையில நான் பல தடவை யோசித்திருக்கேன். எல்லா வசனமும் வாசிக்கும் போது இந்த வசனத்தை நான் இன்னும் இவ்வளவு கீழ்ப்படினுமே, இந்த வசனம் இவ்வளவு கீழ்ப்படினுமே, இவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையில நான் நிலைத்திருக்கிறேன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னைக்கு என் குடும்பத்துக்குள்ள சூழ்நிலை என்ன? என் வாழ்க்கையில நான் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சமாதானம் தந்தார், ஆசீர்வதித்தார், குடும்பமாக ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனையோ குறைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் 24 மணி நேரம் பரலோகத்துல தேவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்தரங்கத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தீர்ப்புல கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன யோசிக்கிறோம் எல்லாமே பரலோகம் கவனித்து கொண்டிருக்கு. அதனால என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அது உங்களுக்கு செய்வார், எல்லாம் தருவார். அதனால இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் வார்த்தைகளில் உங்களில் நிலைத்திருந்தால். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்காம இருக்கிறீங்க, கண்டிப்பா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. என் வாழ்க்கையில நான் எப்படி நல்லா இருக்கேன், எப்படி முன்னேறினேன், எப்படி எனக்கு ஜீவனை தந்தார், கிருபை தந்தார் சொல்லி பார்க்கும்போது என்னை மீட்டெடுத்தாரு. பல காரியத்துல அடிமையில இருந்து மீட்டெடுத்து ஒவ்வொரு நாளும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கூட பேச ஆரம்பித்தார். அப்பந்தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதனால புதிய நாள்ல நம்ம இந்த செய்தி கேட்கும்போது காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சா கொஞ்ச நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து புது கிருபை பெற்றுக்கொள்ளணும், புது பலனை பெற்றுக்கொள்ளணும், புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டு பரிசுத்தான நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளை நிரப்புங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். 24 மணி நேரம் தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. என்னோட சிரசு மேல் ஆசீர்வாதத்தைங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானத்தில் ஓட்டம் சிங்காசனத்திலிருந்து பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல குடும்பத்தை கத்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.